நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஜூலை மாதம் புதன்கிழமை 8/7/2026 தமிழுக்கு பராபவ வருடம் ஆனி மாதம் 24ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:15 தொடக்கம் 10:15 வரை, பின் மாலை 4:45 தொடக்கம் 5:45 வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை, ஏமகண்டம் இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இன்று காலை 5:58க்கு புலர்ந்திருக்கின்றது. திதியாக இன்று காலை 8:06 வரை அஷ்டமி திதியும் பின்பு நவமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 12:24 வரை ரேவதி நட்சத்திரமும் பின்பு அஸ்வினி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 12:24 வரை பூர நட்சத்திரமும் பின்பு உத்திர நட்சத்திரமும் நிலவுகிறது. பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தேவராஜ சேவியமான பாபனாங்கி வங்கயம் யாழயக்ன சூத்திரவிந்தி சேகரம் கிருபாகரம் ஞாதிராதி யோக பிருந்த வந்திதம் சிகம்பரம் காசிகாபுராதிநாத கால பைரவம் பயே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 24ஆம் நாள் 8/7/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த கிழமைகளுக்குள்ளே ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது புதன்கிழமை. அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். இவ்வாறு எந்த ஒரு சுபகாரியங்களை நாம் ஆரம்பிக்கின்ற பொழுதிலும், எந்த ஒரு சுபகாரியங்களை செய்கின்ற பொழுதிலும், ஒரு வெளியூர் பயணங்கள், ஒரு வெளிநாட்டு பயணங்கள், ஒரு வெளிநாட்டு பயணங்களுக்கான விசாவுக்கான அனுமதியை பெறுவதற்கு இந்த புதன்கிழமை அமைந்தால் அதை போல ஒரு வெற்றி எதுவுமே இருக்காது. அவ்வளவு ஒரு சிறப்பு இந்த புதன்கிழமை. வாரத்திலே இந்த புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவ்வளவு சிறப்பை தரக்கூடிய, அதிலே அதிகமான அபரிமிதமான சக்தியை தருவது புதன்கிழமை. இன்றைய தினம் பைரவ பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற தேய்பிறை அஷ்டமி. நேற்றைய தினம் ஆரம்பமான அஷ்டமி இன்று வரையிலே நின்று இன்று அஷ்டமியும் நவமியும் சேர்ந்து வருகின்ற நாள்.
இந்த பைரவருடைய வழிபாடுகள், பைரவப் பெருமானுக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து கொள்வார்கள். இளநீரினாலே அபிஷேகம் செய்து கொள்வார்கள். எலுமிச்சம்பழத்திலே மாலை தொடுத்து போட்டுக்கொள்வார்கள். வடமாலை போட்டுக்கொள்வார்கள். பொங்கல் வைத்துக் கொள்வார்கள். இது அவருக்கு எது எது விருப்பமாயிருக்கிறதோ, அவர்களுடைய மனதிலே எது தோன்றுகின்றதோ, இது சாஸ்திரம் சம்பிரதாயம் என்றதெல்லாம் கிடையாது. நம்பிக்கை அடிப்படையிலே ஒருவருக்கு இன்று வைரவருக்கு நான் 108 இளநீர் அபிஷேகம் பண்ண ஒரு விருப்பம் இருக்கும், அல்லது அதுக்குரிய வசதி அவருக்கு இறைவன் கொடுத்திருப்பார், அவர் செய்வார். ஒருவருக்கு இல்லை, நான் 3 இளநீர் தான் அபிஷேகம் பண்ணலாம், இல்லை நான் ஒரு பக்கெட் பால் தான் அபிஷேகம் பண்ண போகிறேன், எனக்கு அதுவும் முடியாது, நான் ஒரு தேசிக்காய் வைத்து வழிபாடு. எதை நீங்கள் நினைத்து நல்ல மனதோடு பிரார்த்தனை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு நல்லதாக நடக்கும். மலையளவு சாமிக்கு திணையளவு புஷ்பம் என்றார்கள். எனவே உங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் தான் இந்த வழிபாடுகள். இன்றைக்கு ஆகமங்கள் எங்கே இருக்கிறது, சாஸ்திரங்கள் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் இது நம்பிக்கை அடிப்படையிலே செய்யப்படுகின்ற பிரார்த்தனை, ஒருவருடைய பிரார்த்தனைகள். இந்த பொதுவாக இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவ பெருமானுக்கு நெய் விளக்கு போடுவது, அதில் ஒரு சிலர் சிகப்பு திரி போட்டால் இன்னும் சிறப்பு என்பார்கள், பஞ்சி திரி போட்டால் இன்னும், அதாவது ஒவ்வொருவருடைய விருப்பத்தை பொறுத்தது. இதில் எந்த விதமான தடைகளும் கிடையாது. அவரவருக்கு எது தோணுகிறதோ, எது நம்பிக்கை அடிப்படையில் அவருக்கு கிடைக்கிறதோ, அவருடைய பலன்கள் அவரவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்போ செய்யப்படுகின்ற பொழுது இந்த கடன் தொல்லைகள் நீங்கும். நமக்கு ஒரு இடத்துல ஒரு முதலீடு செய்வதற்காக ஒரு கடன் பெற்றிருப்போம், அந்த கடன் திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டங்கள் இருந்திருக்கும், அதன் மூலமாக கோடு கச்சேரி வழக்கு என்ற பிரச்சனைகள் இருக்கும். இவையெல்லாம் சுமூகமாக தீரும் என்று நம்பிக்கையிலே செய்தார்கள். அது நிறைவேறியது. நம்பிக்கை தான் கடவுள், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அங்கிங்கே எனாதபடி எங்கும் பிரகாசமாயிருப்பவன் தான் இறைவன். இங்கே தான் இருக்கிறான் என்று யாரும் சொல்ல, சூழலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான். அந்த வகையில் இறை நம்பிக்கையோடு நாம் செய்ய வேண்டும். இந்த பைரவ பெருமானை வழிபாடு செய்வது சிவனை வழிபாடு செய்வதற்கு சமம். சிவன் தான் பைரவராக அவதாரம் எடுத்தார். பிரம்மதேவனுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக தனக்கும் அஞ்சுதலை சிவனுக்கும் அஞ்சுதலை என்று ஆணவம் கொண்ட பொழுது அந்த ஆணவத்தை அழிப்பதற்காக பரமனை மதித்திடா பங்கையாசனன் நொடுதலை கிள்ளியே ஒளிந்த வானவன் குருதியும் மகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்குவாம் என்கிற வகையிலே ஒரு தலையை கைவதற்காக பைரவமூர்த்தமாக சிவனே அவதாரம் எடுத்தார். எனவே இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவ பெருமானை நாமும் வழிபாடு செய்து இளநீரினாலே அபிஷேகம் செய்து நெய் விளக்கு போட்டு வடமாலை சாத்தி பொங்கல் வைத்து எது நமக்கு முடிகிறதோ அவற்றை செய்து பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாசு சாமசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 8/7/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளை சிரமங்கள் இருக்கும், தரங்கள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளில் இழுபறிகள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும்.
மிதுனராசி மிருகசிடம் 3-4 திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 கொண்டவங்களுக்கு இந்த நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடு நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இந்த நாள் சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும். பொறுமை நிதானம் தேவை. சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் 1 கொண்டவங்களுக்கு இந்த நாளிலே வெற்றிகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசி உத்திரன் 2-3-4 அத்தம் சித்திரை 1-2 கொண்டவங்களுக்கு இந்த நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். துலாம் ராசி சித்திரை 3-4 சுவாரி விசாகம் 1-2-3 கொண்டவங்களுக்கு இந்த நாளிலே நல்ல அனுகூலம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல வெற்றிகளும் சிறப்புகளும் அமையும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இந்த நாள் மேன்மையும் நன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இந்த நாளிலே சிறப்புகள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளை வெற்றிகள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் 2-3-4 திருவோணம் அவிட்டம் 1-2 கொண்டவங்களுக்கு இந்த நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் எதிர்ப்புகள் இருக்கும். பொறுமை நிதானம் தேவை. கும்பராசி அவிட்டம் 3-4 சதயம் பூரட்டாதி 1-2-3 கொண்டவங்களுக்கு இந்த நாளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இந்த நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், காரியங்களில் எதிர்ப்புகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை ஜோதிட ரீதியாக எங்களுடைய வாழ்க்கையிலே பல நன்மைகள் அமைகின்றன, எதிர்பாராத சிக்கல்கள் அமைகின்றன, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அமைகின்றன. இதையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு அமைந்து விடுகின்றது. பொதுவாகவே இந்த ஜாதக அமைப்பு என்பது முற்றுமுழுதாக ஒருவருடைய ஜாதகம் அவருக்கு சிரமங்களையே கொடுக்கக்கூடியதாக இருக்கவே இருக்காது. ஜாதகம் என்பது அவருடைய கால எல்லையிலே, அதாவது ஒரு 3 கால எல்லைகள் இருக்கின்றது. அவருடைய பிறப்பிலே இருந்து ஒரு 15 வயது வரையான காலகட்டம் அவருடைய கல்வி சார்ந்த காலகட்டங்கள். அதிலே அவருக்கு ஒரு விதமான சிறப்பும் கொடுக்கலாம், மந்தனைகளும் கொடுக்கலாம். அடுத்த காலகட்டம் 15 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளான காலகட்டம். இந்த காலகட்டம் நல்ல உயர்வுகளுக்கு இடத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே ஒருவருடைய வாழ்க்கையிலே அவருடைய எதையும் தெரிந்து அறிந்து செய்யக்கூடிய பக்குவமான வயதாகிய 16 வயதிலே ஒருவருக்கு சரிபிழைகளை அறிந்து செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஓரளவுக்கு வந்துவிடும். அப்படி வருகின்ற பொழுது அந்த காலகட்டம், அதாவது 15 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளான காலகட்டத்திலே பல நிலைகளிலே இந்த ஜோதிடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது ஜோதிடம் அமைகின்ற தன்மைகள் எப்படியாக இருந்தாலும் சரி, அந்த ஜோதிட ரீதியாக 3 நிலைகளிலே இந்த சிறப்புகளை கொடுக்கும். அதே போன்று பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதி யார், அந்த கிரகம் எது, அந்த கிரகத்தினுடைய அனுகூலத்தின் மூலமாக வெற்றிகளை பெறுவார். அல்லது அவருடைய பிறந்த ராசி, அந்த ராசிக்குரிய அதிபதி கிரகம் நல்ல சிறப்பை கொடுத்துவிடும். அல்லது அவருடைய லக்கினம், ஜனன லக்கினத்துக்குரிய அந்த அதிபதி கிரகம் மேன்மையை கொடுத்துவிடும். இப்படியாக ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய ஆளுமை சிறப்பை மேன்மையை அதீதமாக கொடுத்துவிடும். இது இயல்பான ஒரு நடைமுறை ஜாதகத்திலே. இந்த இயல்பு நிலை என்பது எங்களுக்கு மிகவும் சிறப்பையும் மேன்மையையும் நன்மையையும் கொடுக்கின்றதாக இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அதை சிந்தித்து அதற்கேற்ப செயல்படக்கூடிய தன்மைகளை கொண்டு வரலாம். ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த ஜாதகத்தின் மூலமாக இவற்றை அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய குடும்ப ஜோதிடர் இருப்பார், அவரிடம் பார்க்கின்ற பொழுது ஏதோ அந்த காலகட்டத்தை குறிப்பாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்திலே
அனுகூலம், அதிர்ஷ்டம், நன்மைகள் அமைகின்றது என்று. முற்பகுதியிலே அமையலாம், நடுப்பகுதியிலே அமையலாம், பிற்பகுதியிலே அமையலாம். ஆனால் ஏதோ ஒரு பகுதி அவரை நல்ல உயரத்துக்கு உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய வழிமுறைகளை கொடுக்கும். அதை சரியாக பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் போவதும் எங்களுடைய கவலையீனமாக அமைந்து விடுகின்றது. அப்படி அமைகின்ற பொழுது நாங்கள் ஜாதகத்தை குறை சூழவோ அல்ல குற்றம் சூழவோ முடியாது. முயற்சி என்பது மிக முக்கியமானது. எந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அது அமைகின்றதை தெரிந்து கொண்டு அதற்குரிய முயற்சிகளை சரியாக செய்தால் அந்த வெற்றிகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும். அது சொல்வார்களே, காற்றுள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும் என்று. அப்படியான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் சரியாக கொண்டிருந்தோமானால் அது எங்களுக்கு மிக அனுகூலமாக மிக நன்மையாக அமைந்துவிடும், நல்ல மேன்மைகளையும் கொடுத்துவிடும். இதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடம் எங்களுக்கு வழிகாட்டியாக சிறந்த மேன்மையை தருவதாக அமைகின்றது. அதை சரியான முறையிலே நாங்கள் வகைப்படுத்தி கொண்டோமானால் அது எப்பொழுதுமே எங்களுக்கு மேன்மையை வெற்றியை கொடுத்துவிடும். இன்றைய நாளுக்குரிய ராசிபலன் பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கழிந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதிக்குள் செல்லலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக, பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல். இக்குறளினுடைய பொருளாக, பெருமை பண்பு உடையவர் செய்வதற்கு அருமையான செயலை செய்வதற்கு உரிய நிறையில் செய்து முடிக்க வல்லவர் ஆவர். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல். இக்குறளினுடைய பொருளாக, பெருமை பண்பு உடையவர் செய்வதற்கு அருமையான செயலை செய்வதற்கு உரிய நெறியில் செய்து முடிக்க வல்லவர் ஆவர். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.